டியூப் தமிழ் வணக்கம். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காயா கலாசுடனான அத்தனை உறவுகளையும் தொடர்புகளையும் துண்டிக்க இருப்பதாக இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கதியோன் சார் அறிவித்திருக்கின்றார். எதற்காக உறவுகளை துண்டிக்க வேண்டும்? முதலாவது காரணம், மெக்சிகோ நாட்டில் இடம்பெற்ற பூட்டிய அறைக்குள் நடைபெற்ற ராஜதந்திர உரையாடலின் பொழுது இஸ்ரேல் என்கின்ற நாடு பழைய தென்னாப்பிரிக்காவில் இருந்த வெள்ளை நிற ஆட்சியாகிய அப்பத்தைட் ஆட்சியாளர்களை போல ஓர் ஆட்சி என்று காயா கலாஸ் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர்கள் நிறவரி இனவரி ஆகியவற்றை ஆதாரமாக வைத்து அதிகார கட்டிலில் இருந்தவர்கள். அவர்களைப் போல பாலஸ்தீன மக்களை வெறுக்கின்ற நிறவரி இனவரி போன்ற வெறுப்பை இஸ்ரேல் கடைபிடிக்கின்றது என்றும், பாலஸ்தீனம் மேற்கு கரை பகுதியில் இரண்டு விதமான பிரச்சனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ 5 லட்சம் இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனர்களினுடைய மேற்கு கரை பகுதியில் அத்துமீறி குடியேறி இருக்கின்றார்கள். இவர்களுக்கு சார்பாக நடக்கின்ற இஸ்ரேலிய அரசு ஆனால் பாலஸ்தீனர்களை அவமதித்து எதிராக நடக்கின்றது. இதனால் இரண்டு பெரும் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. எப்படி நிறத்தை ஆதாரமாக வைத்து மக்களை பேதப்படுத்தி ஆட்சியை நடத்தினார்களோ அதுபோல இஸ்ரேலினுடைய செயலும் இருப்பதனால் இஸ்ரேல் அப்படிப்பட்ட ஒரு நாடுதான் என்று கூறியதை இஸ்ரேல் அறிந்துவிட்டது. இதனால் தான் காயா கலாஸ் மீது குற்றத்தை சுமத்தி இருக்கின்றார்கள். இது குறித்து காயா கலாஸ் மன்னிப்பு கேட்டாரா என்றால் இல்லை. ஆனால் அவர் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் மேற்கு கரையில் நடைபெறுகின்ற அநீதி தவறானது என்று சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இரண்டாவதாக, காசாவில் இஸ்ரேலுக்கு இணையான ஒரு நாடு வர வேண்டும், அதை மாற்ற முடியாது, அது தீர்வுக்கு அவசியம் என்றும், மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேறிகள் செய்கின்ற அத்துமுறல் செயல்களினால் அமைதி ஒப்பந்தத்தை தொட முடியாமல் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய அவர் தன்னுடைய கூற்றுக்கு எந்த மறுப்பையும் கூறவில்லை. ஏனென்றால் பூட்டிய அறை ஒன்றிற்குள் நடைபெறுகின்ற உரையாடலானது ஏறத்தாழ சத்திய பிரமாணம் எடுத்தது போன்ற உரையாடலாகும். அப்படிப்பட்ட இடத்தில் நடைபெறுகின்ற உரையாடலை அரசியல் தலைவர் ஒருவர் பகிரங்க வழியில் போட்டு அதை பேசுவது முறையல்ல. மேலும் அந்த அறைக்குள்ளே இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த செய்தியை இஸ்ரேலுக்கு கொடுத்த கருப்பு ஆடு யார் என்பது தெரியாத நிலையில் இது உண்மையா இது பொய்யா என்று இந்த கேள்விக்கு பதில் கொடுப்பாராக இருந்தால் தான் அறைக்குள் கூறியதை மறுபடியும் பொது வழியில் ஒப்புக்கொண்டதாக மாறிவிடும் என்பதனால் அவர் இந்த கருத்தையும் குறிப்பிடவில்லை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விடயம், காயா கலாஸ் என்பவர் இளமை மிக்க ஒரு நாட்டினுடைய தலைவராக இருந்தவர். ரஷ்ய அதிபருடன் நேரடி எதிரியாக உக்ரைனுக்கு உதவி செய்தவர். இதனால் ரஷ்யாவிற்குள் பிடிபுறாந்து அவருக்கு இருக்கின்றது. அதுபோல இப்பொழுது இஸ்ரேலினுடைய நிலைமையும் அவருக்கு ஆகியிருக்கின்றது. எல்லாவற்றையும் கூறிய காயா கலாஸ் மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஒரே ஒரு ஜனநாயக நாடு என்பதை மறந்துவிட்டார் என்றும் இஸ்ரேலிய அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார். ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரையில் தென்னாப்பிரிக்க நிறவரி அரசிற்கு அவர்கள் கடைசி வரை துணையாக இருந்த உலகத்தின் ஒரே ஒரு நாடு என்பதும், தென்னாப்பிரிக்காவினுடைய ANC அவர்கள் எதிராக இருந்ததும், இப்போதைய தென்னாப்பிரிக்காவினுடைய கருப்பின ஆட்சி இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்குற்ற நீதிமன்றில் பிரேரணையை துணிந்து கொண்டு வந்ததும், அதனால் இஸ்ரேல் இன்று நெருக்கடியை சந்தித்ததும் தென்னாப்பிரிக்கா இஸ்ரேல் இடையே இருக்கின்ற மோதலாக இருந்து வருகின்றது. இந்த நிலையில் காயா கலாசினுடைய இந்த கருத்தானது இஸ்ரேலுக்கு பெரும் குழப்பத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நடைபெறுகின்ற போர் நிலையில் இஸ்ரேலை நோக்கிய இது போன்ற தாக்குதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பலர் இஸ்ரேலை பொது வழியில் இனி விமர்சிக்கவும் கூடும். இது இஸ்ரேலில் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்தலாம் என்று ஏற்கனவே நிபுணர்கள் கூறியும் இருக்கின்றார்கள். என்ன நடைபெறப் போகின்றது? ஈரான் அமெரிக்க ஒப்பந்தமானது ஈரான் அமெரிக்க பிரச்சனையை மட்டுமல்ல, இஸ்ரேலினுடைய பிரச்சனைக்கும் ஒரு முக்கியமான திருப்பமாக அமையப் போவதன் அடையாளமாக இது இருக்கின்றது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.